இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். நீங்க அனுப்புன சில குறிப்புகள் ம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அதுல ரிபுகீதையிலிருந்து ஒரு மேற்கோள் இருந்துச்சு. ஆமா. தூய உணர்வு வடிவான ஆன்மாவில் இந்த பிரபஞ்சம் மனமாக தோன்றி கரைகிறது அப்படின்னு. அதோட ஸ்ரீ ஆத்மானந்த கிருஷ்ணமேனனோட நேரடி பாதை பத்தியும் சில கட்டுரைகள். இது ரெண்டுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா. குறிப்பா நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு 100 தடவை நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். நான் போறேன், எனக்கு பசிக்குது, நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இந்த நான் யாருன்னு கேட்டா ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் இல்லையா? ஆமா. ஒரு திகைப்பு வருது. ஸ்ரீ ஆத்மானந்தாவோட போதனைகள் இந்த புதிருக்கு ஒரு நேரடி வழிய காட்டுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நாம அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்க குறிப்புகள் படி ஆத்மானந்தா 2 நான்களை பத்தி பேசுறார். ஒன்னு சின்ன ஐயே, இன்னொன்னு பெரிய ஐ. இது வெறும் இலக்கண வேறுபாடே இல்லையே. நிச்சயமா இல்ல. இதுதான் விஷயத்தோட மையமே. நம்ம பொதுவா பயன்படுத்துற நான் இருக்கேன், அதுதான் அந்த சின்ன ஐ. உதாரணமா? இப்போ நான் உயரமா இருக்கேன்னு சொன்னா அது உடலை குறிக்குது. ம், நான் கவலையா இருக்கேன்னு சொன்னா அது மனசு குறிக்குது. சரி. நான் ஒரு இன்ஜினியர்னு சொன்னா அது ஒரு சமூக அடையாளம். மிகச்சரியா. இது எல்லாமே மாறிட்டே இருக்கும். தற்காலிகமான அடையாளங்கள். இதுதான் அகங்காரம் அல்லது ஈகோன்னு சொல்றோம். புரியுது. இந்த அடையாளங்கள் எதுவுமே நான் பிறக்கும்போது என் கூட வரல. காலப்போக்குல நான் சேகரிச்ச விஷயங்கள். அப்படிதானே? ஆமா. ஆனா ஆத்மானந்தா என்ன கேக்குறாருன்னா, இந்த எல்லா அடையாளங்களுக்கும் பின்னாடி மாறமும் ஒண்ணு இருக்கா இல்லையா? ம், நான் நேத்து குழந்தையா இருந்தேன், நான் இன்னைக்கு இளைஞனா இருக்கேன், நாளைக்கு வயசானவன் ஆவேன்னு சொல்றோம். ம். இதுல குழந்தை, இளைஞன், முதியவன்னு உடல்கள் மாறுது. ஆனா இந்த மாற்றங்களை எல்லாம் கவனிக்கிற அந்த நான் மாறலையே. அதேதான். அந்த மாறாத நான் தான் பெரிய ஐ. அதுதான் உண்மையான தத்துவம். அதுதான் ஆத்மா. உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த கடல் அலை உருவகம் எனக்கு ஞாபகம் வருது. அலை தன்னை கடல்ல இருந்து வேறையா தனியா நினைச்சுக்குது. ஆனா உண்மையில அது கடலோட ஒரு வடிவம்தான். இல்லையா? ஆமா. அந்த அலைக்கு ஒரு பேரு, ஒரு வடிவம், ஒரு கொஞ்சகால வாழ்க்கை இருக்கு. அதுதான் சின்ன ஐ. ஆனா அதோட உண்மையான இயல்பு கடல். அதுதான் பெரிய ஐ. அந்த அலை நான் கடல்னு உணரும்போது அதோட துன்பம் எல்லாம் போயிடுது. நிச்சயமா. இந்த நேரடி பாதைங்கிறது அந்த அலைய மறுபடியும் கடலா உணர வைக்கிறது தான். இந்த உருவகம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நான் என்ன ஒரு தனி அலையாதானே உணர்றேன். என் சந்தோஷம், துக்கம் எல்லாம் எனக்கு மட்டும் சொந்த மாதிரி தோணுது. இது ஒரு முக்கியமான கேள்வி. நாம நம்மள உடம்போடையும் மனசோடையும் முழுமையா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் அதுக்கு காரணம். யோக வாசிஷ்டத்துல வர்ற ஒரு கதைய நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. வசிஷ்டர் சொல்றார், நான் என் வாழ்நாள் பூரா அகங்காரத்தை தேடினேன், ஆனா அத பார்க்கவே இல்லைன்னு. அது ஏன்? ஏன்னா அது ஒரு பொருளா எங்கேயும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு செயல் நடக்கும்போது அது அங்க இருக்காது. அப்படியா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில முழுசா மூழ்கி இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. நான் இத செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் அங்க இருக்காது. நீங்களும் அந்த செயலும் ஒண்ணா இருப்பீங்க. ஆமா, அது உண்மைதான். செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை எவ்வளவு சூப்பரா செஞ்சேன் அப்படின்னு அந்த சின்ன நான் உரிமை கொண்டாடும். அது ஒரு இறந்த கால நினைவு, ஒரு எண்ணம் மட்டும்தான். ஓ! அப்போ இந்த அகங்காரம் ஒரு ஆஃப்டர் தாட் மாதிரி. ஒரு திருடன் இல்லாத வீட்டுல திருடுனதா பட்டம் சூட்டிக்கிற மாதிரி. சரி, இந்த உண்மைய நான் என் சொந்த அனுபவத்துல எப்படி உணர்றது? அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்காக நாம எங்கேயும் வெளியே போக வேண்டாம். நம்மளோட அன்றாட அனுபவங்களான விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த 3 நிலைகளை ஆராய்ஞ்சாலே போதும். இது சுவாரஸ்யமா இருக்கு. விழித்திருக்கும்போது நான் இந்த உடலோட என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். அது தெளிவா தெரியுது. ஆமா, கனவுல முற்றிலும் வேற ஒரு உடலோட வேற ஒரு உலகத்துல இருக்கேன். அப்போ அதுதான் உண்மையா தெரியுது. கரெக்ட். விழித்திருக்கும் போது உங்க கால்ல அடிபட்டிருந்தா அந்த வலி கனவுல வராது. கனவுல நீங்க ராஜாவா இருந்து அனுபவிச்ச சுகம் விழிச்சதும் இருக்காது. அப்போ விழிப்பு நிலை உடலும் கனவு நிலை உடலும் நிரந்தரமான நான் இல்லைன்னு தெரியுது. நிச்சயமா. ரெண்டுமே தோன்றி மறையிற அனுபவங்கள். சரி, இது சரிதான். ஆனா 3வது நிலையான ஆழ்ந்த உறக்கம், அங்க நான் இருக்கிறதாவே தெரியலையே. அது ஒரு சூனிய மாதிரி தானே இருக்கு. இது ஒரு பொதுவான சந்தேகம். நாம ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கும் அங்க ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? தூங்கி எழுந்ததும் நான் நல்லா தூங்குனேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. அந்த தெரியாதுங்கிற அனுபவத்தையும் அந்த நிம்மதிங்கிற அனுபவத்தையும் பதிவு செஞ்சது யாரு? ஆமா,
யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த அனுபவத்தை நினைவு கூற நான் அங்க இருந்திருக்கணும். இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க ஃபோன் ஏர்பிளேன் மோட்ல இருக்கும்போது கால்ஸ் வராது, இன்டர்நெட் இருக்காது. ஆனா ஃபோன் எங்கிட்டு தானே இருக்கு. ஆமா. ஆழ்ந்த உறக்கமும் அது மாதிரி தான். புலன்கள், மனம் மாதிரி செயலிகள் எல்லாம் தற்காலிகமா அணைக்கப்படுது. ஆனா அதோட மையமான சக்தி, அந்த உணர்வு, கான்ஷியஸ்னஸ் அப்படியே இருக்கு. ஓகே. அதோட முழுமையான அமைதியும் நீங்கள் என்ற இருப்பும் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அப்படியானா ஆழ்ந்த உறக்கம் ஒரு அறியாமை நிலையோ சூனியமோ இல்ல, அது நம்மளோட உண்மையான இயல்ப ரொம்ப பக்கத்துல காட்டுற ஒரு நிலையா? மிகச்சரியார். அதனால தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நீங்க புத்துணர்ச்சியா இருக்கீங்க. ஏன்னா நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாத உங்க மூல ஆதாரத்தோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றீங்க. அது நம்ம இயல்பான நிலை. தூய உணர்வா, அமைதியா, ஆனந்தமா இருக்கிற நிலை. ஆமா, நீங்க ஆனந்தம்னு சொன்னீங்க. இது அடுத்த கேள்விக்கு வருது. சுகம் இல்லனா ஆனந்தம் எங்கிருந்து வருது? நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போதோ, பிடிச்ச படம் பார்க்கும்போதோ வர சந்தோஷம், அந்த பொருள்ல இருந்து தானே வருது. இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு கதை எடுக்கலாம். அந்த தெருநாய் கதை. ஆமா, ஞாபகம் இருக்கு. ஒரு நாய் காஞ்சு போன எலும்ப கடிக்கும். அதோட முனைகள் ஈர்ல குத்தி ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை சுவைச்சிட்டு அந்த சுகம் எலும்புல இருந்து வருதுன்னு நினைச்சு இன்னும் வேகமா கடிக்கும். ஒரு கசப்பான உண்மை. நம்ம ஆசைகள் கூட அப்படிப்பட்டதானான்னு தோணுது. ஆத்மானந்தாவோட பார்வை இதுதான். சுகம் பொருள்ல இல்ல, அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. எப்படி? நீங்க ஒரு ஐஸ்கிரீமை விரும்பும்போது உங்க மனசுல ஒரு அமைதியின்மை உருவாகுது. அந்த ஐஸ்கிரீம் கிடைச்சதும் அந்த ஆசை தற்காலிகமா அடங்குது. உங்க மனசு அமைதியாகுது. சரி. அந்த அமைதியான மனசுல உங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்கிற ஆனந்தம் தானா வெளிப்படுது. ஆனா நாம என்ன பண்றோம்னா, அந்த ஆனந்தத்தை ஐஸ்கிரீம் மேல சுமத்தி ஐஸ்கிரீம் தான் ஆனந்தம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம். இது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா எல்லா மன அமைதியான நேரத்திலயும் நான் ஏன் அந்த அளவு சந்தோஷமா இல்ல? ஒரு பிடிச்ச பொருள் கிடைக்கும்போது வர சந்தோஷம் வேற மாதிரி இருக்கே. ஏன்னா ஆசை எவ்வளவு தீவிரமா இருக்கோ, அதை அடையும் போது வர்ற மன அமைதியும் அவ்வளோ ஆழமா இருக்கும். அந்த ஆழமான அமைதியில உங்க இயல்பான ஆனந்தம் பிரகாசமா தெரியும். அப்போ பிரச்சனை பொருள் இல்ல, பற்றுதல்ல தான் இருக்கு. கரெக்ட். சுகம்ங்கிறது எதையாவது பெறுவதால் வர்றதில்ல, மனசோட அமைதியற்ற நிலையை இழப்பதால் வர்றது. சொல்லப்போனா நீங்க ஆனந்தமா இல்ல, நீங்களே ஆனந்தம். நீங்களே ஆனந்தம். இது ஒரு ஆழமான வரி. இத அறிவா புரிஞ்சுக்கிறதுல இருந்து அனுபவமா உணர்றதுக்கு என்ன வழி? சாட்சியாக இருத்தல் பத்தி உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் நேரடி பாதையோட மிக முக்கியமான அம்சம். எண்ணங்கள், உணர்வுகள், காட்சிகள், சத்தங்கள், இது எல்லாமே உங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன்ல ஓடுற சினிமா மாதிரி வந்து போயிட்டே இருக்கு. ஆமா. ஆனா இது எல்லாம் பார்க்கற நீங்க அந்த சினிமாவுல ஒரு கேரக்டர் இல்ல, நீங்க மாறாத பார்வையாளர். அந்த பார்க்கும் தன்மை தான் உங்க உண்மையான இயல்பு. இது சொல்றதுக்கு எளிதா இருக்கு. ஆனா கோபம் வரும்போது ஒரு கோபமான செயல் நடக்குது, நான் அத பார்க்கறேன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அந்த கோபமாவே மாறிடுறேன். இது ஒரு பயிற்சி என்பதை விட இது ஒரு உண்மையை உணர்றது. நீங்க ஏற்கனவே சாட்சியாத்தான் இருக்கீங்க. நீங்க கோபமா இருக்கும்போது கூட எனக்கு கோபம் வருதுன்னு உங்களுக்குள்ள ஒரு பகுதிக்கு தெரியுது இல்லையா? ஆமா, தெரியுது. அந்த தெரிந்து கொள்ளும் பகுதி தான் சாட்சி. நாம செய்ய வேண்டியதெல்லாம் செய்பவனாக இருப்பதிலிருந்து அறிபவனாக நம்ம கவனத்தை மாத்துறது தான். இது உடனே வராது. ஆனா இந்த உண்மையை நமக்கு நாமே அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். உங்க குறிப்புகள்ல இருந்து அஷ்டாவக்ர கீத வரி ஞாபகத்துக்கு வருது. நீயே எல்லாவற்றையும் காண்பவன், அதனால் நீ உண்மையிலே எப்போதும் சுதந்திரமானவன். உன்னை காண்பவனாக பார்க்காமல் வேறு எதையோ போல பார்ப்பதுதான் உன் ஒரே பிணைப்பு. எவ்ளோ நேரடியான வார்த்தைகள்! உங்க பிணைப்பு வெளியில இல்ல, உங்கள பத்தின உங்க தவறான பார்வையில தான் இருக்குன்னு சொல்லுது. இந்த உண்மையை உணர ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையே மாறிடும் போல. ஆமா. அப்போ தடையா தெரிஞ்ச விஷயங்கள் கூட வழிகாட்டியா மாறும். அது எப்படி சாத்தியம்? உலகம், புலன்கள், எண்ணங்கள் எல்லாம் நம்மள நம்ம மையத்திலிருந்து வெளியே இழுக்கிற மாதிரி தானே இருக்கு. அது ஆரம்ப நிலை. ஆனா ஞானியோட இயல்பான நிலையில இந்த தடைகளே உங்கள உங்க உண்மை நிலைக்கு திருப்பும். அந்த கயிறு பாம்பு உதாரணத்தையும் எடுத்துக்குவோம். சரி. இருட்டுல ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுறீங்க. அப்புறம் வெளிச்சத்துல அது கயிறுன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் அந்த இடத்துல பாம்பு மாதிரி தோணினா பயம் வருமா? வராது. ஏன்னா அது கயிறுன்னு எனக்கு தெரியும். அந்த பாம்பு தோற்றம் கூட இது கயிறுங்கிற உண்மையை எனக்கு ஞாபகப்படுத்தும். அதே போலதான் உலகம் தோன்றினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுங்கிற உங்க உண்மையான இயல்பை நீங்க மறக்காம இருந்தா, உலகத்துல வர்ற ஒவ்வொரு அனுபவமும் அந்த உணர்வை, அதாவது உங்களையே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்.
அப்போ உலகம் ஒரு தடையா இருக்காது, அதுவே நம்ம உண்மைய காட்டுற கண்ணாடியா மாறிடும். ஆமா, இது அல்ல அறிவது. மிக மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் நேரடி பாதையோட சாரம். இந்த உரையாடல் நீங்க அனுப்பின குறிப்புகளுக்கு ஒரு புது ஆழத்தை கொடுத்திருக்கு. முடிவா இந்த விவாதத்துல இருந்து நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு சிந்தனையே நாங்க விட்டுட்டு போக விரும்புறோம். இப்போ இந்த நிசப்தத்துல உங்களை நீங்களே ஒன்ன கேளுங்க. உங்க சிந்தனைகளுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளியில என்ன இருக்கு? ஒரு எண்ணம் முடிஞ்சு அடுத்த எண்ணம் தொடங்கறதுக்கு முன்னாடி அந்த சின்ன வினாடியில என்ன இருக்கு? அங்க எந்த எண்ணமும் இல்ல, எந்த உணர்வும் இல்ல, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இருப்பை, அந்த வெறும் இருத்தலை உணருங்கள். அதுவே உங்கள் வீடு. அதுவே உங்கள் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.